தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மூத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 44வது தேசிய மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. தேசிய அளவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 3000க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் உயரம் தாண்டுதலில் பிரவீன்குமார் வெள்ளியும், 40 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தட்டு எறிதலில் சங்கீதா குமார் வெண்கலமும் வென்று அசத்தினர். இந்நிலையில் தமிழகத்தின் சார்பாக கோவையிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 45 வயதிற்கு அதிகமானோர் பிரிவில் கோவையை சேர்ந்த மோகன்குமார் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று அசத்தினார். மேலும் 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியிலும் தங்கம் வென்று அசத்தினார். இந்நிலையில் கோவை திரும்பிய வெற்றியாளர்களை கோயம்புத்தூர் தடகள சங்கத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர். இதில் குழந்தைகள் மூத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரோஜா பூக்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓட்டப்பந்தய வீரர் மோகன்குமார், மூத்தோர் தடகள போட்டிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இதுபோன்ற போட்டிகளுக்கு செல்லும் பொழுது ரயில் பயணம் போன்ற செலவுகளுக்கு சலுகைகள் அறிவிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.